வணக்கம் மாணவர்களே. கல்வி தொலைக்காட்சியின் முப்பரிமாண நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி 12ஆம் வகுப்பு இயற்பியல் மாறுதிசை மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இந்த பாடப்பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் இன்றைக்கு டே டு டே லைஃப்பில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை மிக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னா என்ன, இந்த மாறுதிசை மின்னோட்டம் அந்த மின் சுற்றுகளில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, இந்த மின்னோட்டமும் மின்னியக்கு விசையும் என்ன தொடர்பில் இருக்கிறது, இது போன்ற சில குறிப்பிடத்தக்க விஷயங்களை இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கரண்ட்டில் ரெண்டு வகையான கரண்ட்டு சொல்கிறோம். டிசி கரண்ட்டு, ஏசி கரண்ட்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிசி கரண்ட்னா என்ன? டிசி கரண்ட் அப்படிங்கிறது டைரக்ட் கரண்ட், அதாவது நேர்திசை மின்னோட்டம். எங்கே கிடைக்குது டைரக்ட் கரண்ட்டு? அதாவது பேட்டரியில் கிடைக்குது. செல்லு பேட்டரியிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்னோட்டங்கள் எல்லாம் நேர்திசை மின்னோட்டம். அதாவது why we call this current as DC அப்படின்னா அதோட டைரக்ஷன் எப்போதுமே மாறவே மாறாது. டைரக்ஷன் மாறாத கரண்ட்டை தான் நம்ம டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பீரியாடிக்கலாக அதோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதோட வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸாக வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் காலத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். மைக்கேல் ஃபாரடே அவர் தான் இதுக்கு காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க மின்காந்த தூண்டல். அந்த மின்காந்த தூண்டலுடைய விளைவாகத்தான் நாம் மாறுதிசை மின்னியக்கு விசையை நம்ம உருவாக்குறோம். தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் நம்ம உருவாக்குறோம். அந்த ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் தான் இதுக்கு காஸ், அதோடைய எஃபெக்ட் தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் தான் ஃபஸ்ட்டு, கரண்ட்டு செகண்டு. இஎம்எஃப்க்கு அப்புறம் தான் நமக்கு கரண்ட்டு கிடைக்கும். ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் தட் இஸ் த காஸ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது எஃபெக்ட். இதை நீங்கள் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கணும். ஸோ சோர்ஸ் இஎம்எஃப் இல்லாமல் நமக்கு சர்க்கியூட்டில் கரண்ட்டு எப்போதுமே கிடைக்காது. இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நவ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ நம்ம சொல்லலாம். ஒரு கரண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் காலத்தை பொறுத்து அதனுடைய திசை அதோடைய போலாரிட்டி தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தால் அதை நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு பவர் சப்ளை வருது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்டூர், அதே மாதிரி கல்பாக்கம், அதே மாதிரி கூடங்குளம், இங்கெல்லாம் எலக்ட்ரிக் பவரை நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே கொடுக்குறப்ப நமக்கு எப்படி வருது அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிங் பவர் சப்ளையாக தான் வருது. அந்த ஆல்டர்னேட்டிங் பவர் சப்ளை தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சர்க்கியூட்டு ஷோஸ் ஒரு ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப்பை காட்டுது. மேலே ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. அது வழியாக ஒரு சோர்ஸ் இஎம்எஃப் நம்ம இங்கே சப்ளை பண்ணுறதுனால அந்த சர்க்கியூட்டு க்ளோஸ்டு சர்க்கியூட்டு. ஸோ கரண்ட்டு அதில் ஃப்ளோ ஆகுது, ஆறுங்கிற ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ப்ளஸ் இப்போ மைனஸாக மாறிடுச்சு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் அந்த பொலாரிட்டி இப்போ டக்குன்னு மாறிடுச்சு. அப்போ மாறின உடனே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இப்போ கீழே வந்துடுது, லோ பொட்டன்ஷியல் மேலே வந்துடுது. ஸோ கரண்ட்டு இப்போ ஹை பொட்டன்ஷியலேருந்து லோயர் பொட்டன்ஷியல் போகிறதுனால ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்போ கரண்ட்டு போக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியதில் மேலே ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு கரண்ட்டு கிளாக் வைஸாக போகுது, அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸாக போகுது. ஸோ இது ரெண்டுக்குமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் நான் போட்டிருக்கிறது இஎம்எஃப்க்கு போட்டிருக்கிறேன், செகண்ட் டயக்ராம் நான் கரண்ட்டுக்கு போட்டிருக்கிறேன். பட் ரெண்டோட பீக் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்மோஸ்ட் பீக் வேல்யூங்கிற நான் சொல்லக்கூடியது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு. அதாவது அதிகபட்ச மின்னழுத்தத்தினுடைய மதிப்பு, அதிகபட்ச மின்னோட்டத்தினுடைய மதிப்பை நாம் அங்கே சொல்லலாம். இப்போ நான் அந்த சோர்ஸ் வோல்ட்டுக்கு, அதாவது மாறுதிசை மின்னியக்கு விசைக்கான தட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், அந்த ஃபார்முலா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா V is equal to Vm sin ஒமேகா t அப்படின்னு நம்ம போடுறோம். சார் ஏன் சார் sin ஒமேகா t போடணும் அப்படின்னா அந்த இஎம்எஃப் ஏற்கனவே நீங்கள் ஜெனரேட்டர் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க, அல்லது அந்த மின்னியக்கு விசை டிபெண்ட்ஸ் ஆன் த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் ரெஸ்பெக்ட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். காந்தப்புலத்தை பொறுத்து மின்னியக்கு விசை
அதாவது எப்படி உருவாகுது, சுருளுடைய திசை அமைப்பு, அதோட ஓரியன்டேஷன் மாறும்போது மின்னியக்கு விசை எப்படி உருவாகுது அப்படின்னா அது வந்து ஒரு பீரியாடிக்கல் வேவா நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் அ சைன் வேவ். ஸோ மேத்தமெட்டிக்கலாக நம்ம அதான் காமிக்கிறோம். ஸோ ஒரு கரண்ட்டோட ஃபார்முலா எப்படி காமிக்க போகிறோம், அதே மாதிரி ஒரு வோல்ட்டோட ஃபார்முலாவை இங்கே எப்படி காமிக்க போகிறோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு த டைம், காலத்தை பொறுத்து அந்த மின்னியக்கு விசையானது மாறுகிறது. தேர்ஃபோர் V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி. இதில் அந்த ஒமேகா டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தட் இஸ் தீட்டா, வேற ஒன்றும் இல்லை, காயிலோட பொசிஷன் தான் அந்த ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். தென் Vm அப்படிங்கிறது பீக் வேல்யூ ஆஃப் திஸ் வோல்டேஜ், அந்த மின்னியக்கு விசையினுடைய வீச்சு அல்லது பெரும மதிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறதும் சரி, இல்லை ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அப்படிங்கிறதும் சரி, இஸ் எ பீரியாடிக்கல் சைன் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். யூ டேக் ஒன் ஃபுல் சைக்கிள், ஒரு ஃபுல் சைக்கிளாக நீங்கள் 0ல் ஆரம்பித்து டி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஆங்கிளில் எடுத்தோம் அப்படின்னா 0 டிகிரியில் ஆரம்பித்து 360 டிகிரி, அதாவது 2π ரேடியன் வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கேன் யூ ஃபைண்ட் த ஆவரேஜ் வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து சராசரி மதிப்பை நீங்கள் கண்டுபிடிங்களேன். சராசரி மதிப்பு இப்போ நீங்கள் கரண்ட்டுக்கே நீங்கள் எடுத்துங்க, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஹாஃப் சைக்கிளில் 0லேருந்து மேக்ஸிமம் போகுது, அதுக்கப்புறம் 0க்கு வருது, திரும்ப டைரக்ஷன் மாறுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மேக்ஸிமம் போகுது, திரும்ப 0க்கு வருது. திஸ் இஸ் வாட் அவர் ஃபுல் சைக்கிள். இப்போ இந்த ஃபுல் சைக்கிளுக்கு ஆவரேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் ப்ளஸ் மேக்ஸிமம், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் மைனஸ் மேக்ஸிமம். நவ் யூ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ். இப்போ சராசரி மதிப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூ வில் கெட் 0. அப்போ சராசரி மதிப்பை நீங்கள் 0 ஆக்குனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் நாட் மீன், அதாவது இட் டஸ் நாட் மீன் தட் உங்களுக்கு வயரில் போகிற கரண்ட்டு 0 அப்படிங்கிறத நம்ம புரிதல் கூடாது, இப்படி நம்ம புரிஞ்சிக்க கூடாது. அப்போ இட் இஸ் மீனிங்லெஸ். நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு சராசரி நம்ம கண்டுபிடிச்சா 0 கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அப்படி கண்டுபிடிக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் let us first consider the one half cycle. ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா you can find out the average current. So for every value of theta we have the current. பாருங்களேன் உங்கள் கிராஃபில் ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் தீட்டாவுக்கும் கரண்ட் என்ன பண்ணிகிட்டே போகுது, தீட்டா இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபார் எ பர்டிகுலர் டிஃபரன்ஸ் ஆஃப் தீட்டா தட் இஸ் கால்டு டி தீட்டா, அந்த டி தீட்டாவுக்கு வி ஹாவ் த பேண்ட், வி ஹாவ் த ஏரியா. ஸோ ஒரு பரப்பு கிடைக்கிது, அந்த பரப்பு வந்து ஆல்மோஸ்ட் டி தீட்டா வந்து வெரி க்ளோஸாக இருக்கும்போது அதை நீங்கள் அந்த கர்வை நீங்கள் யூ கேன் அசியூம் தட் இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பாக கிடைக்கிறது. ஸோ இங்கே இந்த மின்னோட்டத்தினுடைய சராசரி மதிப்பை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். ஆவரேஜ் கரண்ட் இன் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வில் பி ஈக்குவல் டு ஒரு நேர் அரை சுற்றினுடைய பரப்பு அல்லது எதிர் அரை சுற்றினுடைய பரப்பு டிவைடட் பை அந்த அரை சுற்றினுடைய அடிப்பக்க நீளம். திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் கரண்ட். ஓகே, இந்த நேர் அரை சுற்றுக்கு நாம் எப்படி கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், வாட் இஸ் த லிமிட் ஃபார் ஹியர். ஸோ 0 to π, திஸ் இஸ் ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள். அது ஒரு செவ்வகம் இல்லையா, செவ்வகத்தினுடைய பரப்பு என்ன, வெரி குட், செவ்வகத்தினுடைய பரப்பு நீளம் இன்ட்டு அகலம். எப்போவுமே நீங்கள் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு மேத்ஸ் ஃபார்முலா தேவைப்படாது, மேத்தமெட்டிக்ஸ் பேசிக்ஸ் தேவைப்படாதுன்னு இருக்கக்கூடாது. ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எப்போதுமே மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம சில விஷயங்களை குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே செவ்வகத்தினுடைய பரப்பு அப்படிங்கிறது நீளம், நீளம் வந்து டி தீட்டா, அகலம் வந்து ஐ அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நீளம் ஐ அகலம் டி தீட்டா எப்படியோ நீங்கள் எடுத்துங்க. ஸோ இன்டெக்ரல் 0 to π ஐ டி தீட்டா. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ, ஐங்கிறது ஐஎம் சைன் தீட்டா, பிகாஸ் இங்கே நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ ஐ இஸ் நத்திங் பட் ஐஎம் சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா. ஸோ இது ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு டேக் த இன்டெகிரேஷன், தட்ஸ் இட், வேறு ஒன்றும் நம்ம புதுசாக இங்கே பண்ணலை. ஸோ அதுதான் நீங்கள் கஷ்டம்னு சொல்லக்கூடாது. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் இன்டெகிரேஷன் ஒன்லி அண்ட் ஆல்சோ வி ஃபைண்ட் த ஃபைனைட் இன்டெகிரேஷன். ஸோ அதனால் நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ ஐஎம் கம்ஸ் அவுட். ஸோ இன்டெக்ரல் 0 to π சைன் தீட்டா டி தீட்டா. ஸோ வாட் இஸ் இன்டெக்ரல் சைன் தீட்டா டி தீட்டா, இட் இஸ் மைனஸ் காஸ் தீட்டா. நவ் மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், யூ கேன் ஆல்சோ டேக் திஸ் மைனஸ் அவுட் சைட். ஸோ மைனஸ் ஐஎம் நீங்கள் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்க 0 to π. ஸோ காஸ் பை மைனஸ் காஸ் 0.
cos phi ஓட வேல்யூ என்ன -1 வெரி குட் cos 0 ஓட வேல்யூ என்ன 1 ஸோ -1 ஸோ யூ வில் கெட் -2 இப்போ வெளியில் ஒரு மைனஸ் இருக்கு இல்லைங்களா அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் minus into minus plus so you will get 2im that is your integral 0 to pi I d theta ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2im அப்படின்னு கிடைக்குது ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க I average is equal to அந்த நேர் அரை சுற்றினுடைய பரப்பு டிவைடட் பை அரை சுற்றினுடைய அடிப்பக்க நீளம் அதில் நீங்கள் இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்கள் I average ஓட வேல்யூ 2im divided by அடிப்பக்க நீளம் this is for the positive half cycle the base length is pi so 2im divided by pi இப்போ பையோட வேல்யூ என்ன சொல்லுங்க very good 3.14 good so 2 divided by 3.14 will be equal to 0.637 im so இப்போ பாருங்க average current வந்து உங்களுக்கு first positive half cycle உங்களுக்கு 0.637 im அப்படின்னு வருது so இதே மாதிரி நீங்க negative half cycle கண்டுபிடிச்சீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படினா மைனஸ்ல வரும் தட்ஸ் இட் வேற எந்த டிஃபரன்ஸ் வராது மைனஸ்ல வரும் இப்போ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும் நாம அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கோ அல்லது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கலாம் ஸோ தட் இஸ் த கிளவர் ஐடியா டு ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் கரண்ட் அடுத்தது நாம பார்க்க போறது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் எஸ் இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்னா என்ன சார் எப்படி சார் நீங்கள் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க அப்போ எனக்கு வந்து ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு என்னால் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா நான் வந்து எப்படி வந்து என்னோட ப்ராசஸ் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாம் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறத காட்டிலும் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் வாட் இஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டும் கூட ரூட் மீன் ஸ்கொயர் இதில் என்ன ஒன்று விஷயம் அப்படின்னா பாசிட்டிவ் ஆஃபாக இருந்தாலும் நெகட்டிவ் ஆஃபாக இருந்தாலும் இங்கே என்ன ஆகிடுது நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆயிடும் ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆயிடுது அதனால் உங்களுக்கு கால்குலேஷன் பிகம் வெரி ஈஸி ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரூட் மீன் ஸ்கொயர் முதல்ல என்ன பண்ணுங்கள் கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மீன் கண்டுபிடிங்க சராசரி கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் ரூட் எடுங்க அதுதான் சராசரி இருமடி மூல மதிப்பு அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ இன்ஃபேக்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் நம்ம ஒரு வயரில் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் நாம் அனுப்புகிற கரண்ட் மாதிரி ஆர்எம்எஸ் கரண்ட் இருக்குமா ஈக்குவலாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்க போகிறோம் see the graph இந்த கிராஃபில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட அந்த கிராஃப் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த எந்த கரண்ட்டாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளாக இருந்தாலும் சரி இங்கே நாங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிடுங்க ஸ்கொயர் பண்ணிடுங்க அது பாசிட்டிவ் ஐஎம் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் நெகட்டிவ் ஐஎம் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ரெண்டு பீக்குமே உங்களுக்கு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் வந்துடுது ஸோ மேலே வந்துடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் நவ் யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி அந்த பரப்பை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ பரப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இஸ் நாட் ஐ நவ் இட் இஸ் ஐ ஸ்கொயர் ஸோ ஐ ஸ்கொயர் டி தீட்டா அப்படிங்கிறத அந்த ரெக்டாங்குலர் பேண்டோட பரப்பு அதுக்கப்புறம் யூ ஆர் நவ் கன்சிடரிங் த ஹோல் சைக்கிள் ஒரு ஃபுல் சைக்கிள் நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த பேஸ் லெங்த் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 2π அப்படின்னு ஆயிரும் ஸோ ஆஸ் யூசுவல் இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பு டிவைடட் பை இங்கே வந்து அடிப்பக்கத்தினுடைய நீளம் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க நவ் யூ கேன் கோ ஹெட் 0 to 2π your I square d theta what is your I is im sin theta ஸ்கொயர் பண்ணுங்க im square sin square theta d theta excellent very good இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த im square அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுங்க ஏன் சார் கொண்டு வரணும் இட் இஸ் அ பீக் வேல்யூ அது வந்து does not depend on the value of theta ஸோ அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது கான்ஸ்டன்ட்டாக அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் integral 0 to 2π sin square theta d theta now once again we need the mathematics support here sin square theta வை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் டக்குன்னு தெரியும் sin square theta plus cos square theta equal to what அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் என்ன சொல்லுவீங்க 1 அப்படின்னு சொல்லுவீங்க whereas cos square theta minus sin square theta ஓட வேல்யூ என்ன அப்படின்னா கொஞ்சம் யோசிப்போம் வெரி சிம்பிள் cos square theta minus sin square theta is nothing but cos 2 theta இப்போ என்ன பண்ணுங்க cos square theta க்கு பதிலா 1 minus sin square theta போடுங்க ஸோ 1 minus 2 sin square theta equal to cos 2 theta அப்படின்னு வந்துடும்
ஸோ 2 sin square theta equal to 1 minus cos 2 theta அப்படின்னு வந்துடும். Then what is your sin square theta? 1 minus cos 2 theta divided by 2 அப்படின்னு straight away I have given the formula, but this is the way to get the formula. So cos square theta minus sin square theta equal to என்ன மாணவர்களே? cos 2 theta. Very good. அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா you can arrive this expression. Okay, now you can go ahead. 0 to 2 pi அந்த 2-வை நீங்கள் வெளியே எடுத்துருங்க. im square divided by 2 integral 0 to 2 pi d theta minus integral 0 to 2 pi cos 2 theta d theta. Excellent. இப்போ very simple to integrate. Integral d theta is very simple theta. Then integral cos 2 theta d theta. What is integral cos mx dx? Is nothing but yes, sin mx divided by m. So the same thing, sin 2 theta divided by 2. Now you apply your limits. Okay, I can apply the limits now, and first you apply the limit 2 pi. So 2 pi minus sin 2 into 2 pi. இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். sin 4 pi வருது, sin 4 pi divided by 2 minus again you apply the lower limit, sin 0 0 வந்துடும், தீட்டாவுக்கு 0 போட்டால் you don't worry about the second part for the lower limit, that will be 0. We are worrying about the first part only. 2 pi retain பண்ணுங்க, sin 4 pi வந்துடுது, sin 4 pi ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுது. therefore is very simple, உங்களுக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் 2 pi கிடைக்குது. ஸோ im square by 2 2 pi அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. now you can calculate the value. now IRMS is equal to square root of im square pi divided by 2 pi. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா pi pi கேன்சல் ஆகிடும், root of im square by pi ன்னு கிடைக்குது. take square root, அப்போ என்ன கிடைக்கும் im divided by root 2. okay, what is the value of root 2? very good, 1.414. then what is the value of 1 by root 2? இதெல்லாம் ரொம்ப டக்குன்னு ஷார்ப்பாக சொல்லணும், 0.707. very good. so the maximum value of current in this alternating current is 0.70 time the maximum value of current தான் RMS value. பர்சன்டேஜில் சொன்னீங்க அப்படின்னா 70.7%. நான் 100% ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அனுப்புனேன் சார், எனக்கு RMS வேல்யூ கரண்ட் எவ்வளோ தான் சார் கிடைக்குது? எனக்கு கிடைக்கக்கூடிய RMS வேல்யூ வந்து 70. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய எஃபெக்டிவ் கரண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆல்சோ. இஎம்எஃப்க்கு இதே தான் பொருந்தும். VRMS is equal to V maximum divided by root 2. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் சப்ளை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் 220 வோல்ட்டு, சம்டைம்ஸ் 230 வோல்ட்டு, 50 ஹெர்ட்ஸு, 5 ஆம்பியர். இதுதான் டொமஸ்டிக் பவர் சப்ளை இந்தியாவில் நம்ம பண்ணுறோம். நம்ம நாட்டில் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை இப்படி தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுக்குடைய கன்வீனியன்ட்டு ஜெனரேஷன் டெக்னிக் எப்படி பவர் சப்ளை ஜெனரேட் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல வந்து 110 வோல்ட் கொடுப்பாங்க, 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே ஒரு அப்ளையன்ஸ் வாங்கிட்டு இங்கே இந்தியாவில் கொண்டு வந்து போட்டிங்கன்னா அதை டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் அடாப்டர் போட்டு தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியோட கண்டிஷன் இந்த பவர் ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இதில் இந்த 220 வோல்ட்டு 5 ஆம்பியர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, அது வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ தான். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் இஎம்எஃப் தான் அந்த 220 வோல்ட்டு இல்லை 230 வோல்ட்டுன்னு வச்சுங்க. ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு தான் அந்த 5 ஆம்பியர். ஸோ அதை நீங்கள் கரெக்டாகவும் வச்சுக்கணும். 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு லெட் அஸ் கோ ஃபார் ஒன் சிம்பிள் ப்ராப்ளம். ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தின் சமன்பாடு I is equal to 77 sin 314t ஆகும். அதன் பெரும மதிப்பு, அதிர்வெண், அலைவு நேரம் மற்றும் t is equal to 2 மில்லி செகண்டில் கன நேர மதிப்பு ஆகியவற்றை காண்க அப்படின்றது இந்த வேல்யூஸை மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம்? I is equal to 77 sin 314t அப்படின்னு கொடுத்துருக்கோம். t வந்து 2 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கோம். நான் வந்து அதை செகண்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். 2 × 10⁻³ செகண்ட் பண்ணியிருக்கிறேன். Now you can compare this given equation with this standard equation I is equal to Im sin omega t ஓட கம்பேர் பண்ணுங்க. மேக்ஸிமம் வேல்யூவை நீங்கள் கம்பேர் பண்ணவே உடனே கிடச்சிரும். Im எவ்வளவு? 77 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்குது. ஒமேகா என்ன? ஒமேகா வந்து 314. ஒமேகாவோட வேல்யூ என்ன? 2πf. 2πf ஓட வேல்யூ வந்து
314 அப்படின்னா then what is F? 314 divided by 2 into 3.14. இப்போ நீங்கள் வெரி சிம்பிள் 314 3.14 டிவைட் பண்ணிங்கன்னா 300 ஐ மீன் 100. ஸோ 100 divided by 2 is equal to 50 Hz அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஆயிரும். ஸோ தென் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 1/f ஃப்ரீக்வன்சியோட தலைகீழி மதிப்பு 1/50 வந்து அப்போ என்ன கிடைக்குன்னா 0.02 செகண்ட் கிடைக்கும். தென் we have to go for the instantaneous current at t is equal to 2 millisecond. 2 மில்லி எனக்கு எவ்வளோ கரண்ட் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் டைமுக்கு பதிலாக 2 into 10⁻³ செகண்ட் போடுங்க. ஸோ யூ வில் கெட் 77 sin of 314 into 2 into 10⁻³ you will get 45.24 ampere. So it's a very important problem. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இந்த ப்ராப்ளம் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதுக்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த கரண்ட்டை நாம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸில் வந்து இந்த கரண்ட்டோட வேல்யூவை ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த கரண்ட்டை எப்படியாவது நாம் வந்து அதிகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ட்ரையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அறிவியல் அறிஞர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல தனித்தனியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெசிஸ்டரை மட்டும் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ஒரு ரெசிஸ்டரை மட்டும் யூஸ் பண்ணி பார்ப்போம், அதில் வந்து நம்ம சப்ளை கொடுத்து பார்ப்போம், கரண்ட்டை என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இண்டக்டர் ஒரு மின்தூண்டியை மட்டும் கொடுத்து பார்த்தாங்க. அந்த மின்தூண்டியில் வந்து கரண்ட்டோட வேல்யூ வந்து அதிகரிக்குதா குறையுதான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மின்தேக்கி எடுத்தாங்க. இப்படி எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஒரு ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்து இப்போ பார்த்துட்றோம். ஒரு மின்தடையாக்கி ஒரு ரெசிஸ்டரில் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப்பை கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப அதில் கரண்ட்டு போகுது. ஸோ இங்கே கிர்ச்சாஃபுடைய 2வது விதியை பயன்படுத்துகிற பொழுது மின்னியக்கு விசைகளுடைய குறியல் கூட்டுத்தொகை சுழி அப்படிங்கிற கான்செப்டில், அதாவது ஆக்சுவலாக சப்ளை வோல்ட் என்னவோ அதுதான் வந்து ரெசிஸ்டரில் வோல்ட்டு ட்ராப் ஆகும். நீங்கள் கொடுக்குற சோர்ஸ் வோல்ட்டும் அங்கே ட்ராப் ஆகிற வோல்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் டிஃபரன்ஸ் வந்து 0 ஆகுது. ஸோ நம்ம சப்ளை வோல்ட் வந்து விஎம் சைன் ஒமேகா டி. ஓம்ஸ் லா பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் டெவலப் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஐஆர் அப்படிங்கும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு விஎம் பை ஆர் சைன் ஒமேகா டின்னு கிடைக்குது. இந்த திஸ் குவான்டிட்டி விஎம் பை ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட்னு சொல்கிறோம். தட் இஸ் வாட் அவர் ஐஎம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்குது. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம என்ன சப்ளை வோல்ட்டு கொடுத்தோம் V equal to Vm sin omega t. At the same time I is equal to Im sin omega t. So ரெண்டுமே sin omega t தான். So there is no phase difference. கட்ட வேறுபாடு கிடையாது. ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் போய் 0 வந்து ஆஃப் சைக்கிள் போகும். அதே மாதிரி கரண்ட்டுமே ஒரே மாதிரி போகும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட்டோட பீக் வேல்யூ குறையும். கரண்ட்டோட வேல்யூ குறையுது, ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடையாது, ஆனால் கரண்ட்டோட பீக் வேல்யூ குறையுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸர் டயக்ராம்லையும் பக்கத்தில் இருக்கிற அந்த வேவோட கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 2 கிராஃப் போட்டிருக்கோம். ஒன் ஃபார் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. மாறுதிசை மின்னோட்டத்திற்கும் மாறுதிசை மின்னியக்கு விசைக்கும் தனித்தனியாக நாம் பார்க்கிறோம். மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய மதிப்பு இங்கே குறைகிறது. காரணம் அந்த மின்தடையினுடைய மதிப்பு. எனவே ஆக இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கரண்ட்டு சர்க்கியூட்டில் போகுது, இஎம்எஃப் சப்ளை பண்ணுறோம், ஆனால் எனக்கு என்ன கிடைக்கல கரண்ட்டோட வேல்யூவை என்னால் என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் கரண்ட்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு தான் எனக்கு கிடைக்குது. ஸோ எனக்கு இது ஒரு ஃபெயிலியர் தான். ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னால் கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னோட முயற்சியை நான் வந்து விட்டுற மாட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தடுத்த மின்சாதனங்களுக்கு போகிறேன். அடுத்தது நான் மின் தூண்டிக்கு போவேன், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறேன். அடுத்து மின்தேக்கிக்கு போவேன், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறேன். அங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்து வரக்கூடிய நம்முடைய பாடப்பகுதியில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எப்படியாவது எனக்கு அந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பை அதிகரிச்சாகணும். ஸோ முயற்சிகள் தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதற்கு தோற்றுவிடக்கூடாது. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து ட்ரையல் அண்ட் எரர்ஸில் தான் வந்திருக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சந்திராயனை வந்து நம்ம லேண்டர் வந்து மூணில் லேண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறது கூட ஒரு 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 லேர்னிங் தான். அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் கூட
அதிலிருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை சரி பண்ணோம்னாக்க அடுத்த முறையில் நாம் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். ஆக இந்த கேஸ்லேயும் அப்படி தான். ரெசிஸ்டன்ஸில் என்னால் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியலைன்னா நான் இதோட தோற்று போயிட மாட்டேன். நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறேன். அடுத்த நிகழ்ச்சிக்கு போகும்போது என்னால் கரண்ட் அதிகரிக்க முடியும் நம்புகிறேன். ஸோ இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டது மாறுதிசை மின்னோட்டம் என்றால் என்ன, அது மின்தடையில் செல்லும் பொழுது எப்படி செல்கிறது என்பதை பார்த்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த கான்செப்ட் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்த நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக நாம் இதை தொடர்ந்து பார்ப்போம். இதுவரையிலும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.